கொலஸ்ட்ரால் நம்ம டயட்டில் எடுக்கணும்ல, அந்த கொலஸ்ட்ராலுக்கும் நம்ம ரத்தத்தில் இருக்க கொலஸ்ட்ராலுக்கும் சம்மந்தம் கிடையாது. சரியா? ஏன்னா நம்ம டயட்டில் என்ன கொலஸ்ட்ரால் நம்ம சாப்பிட்றோமோ அது லிவருக்கு போய் ப்ரொசஸ் ஆன அப்புறம் தான் உடம்புக்கு ரத்தத்துக்கு அது கொலஸ்ட்ராலாக போகும். சரியா? பட் எதுக்கு நான் வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் நம்ம சாப்பிடாம இருக்கிறது நல்லதுன்னு இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நான்வெஜ் நிறைய அவங்க டயட்ல எடுத்த சில கம்யூனிட்டிஸ் ஓவராலா 20 வருஷத்துக்கு நிறைய பீஃப் எடுத்திருக்காங்க, இல்ல மட்டன் எடுத்திருக்காங்க, இல்ல ரெட் மீட் எடுத்திருக்காங்க நிறைய பேர். 20 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சா இல்ல ஸ்ட்ரோக் வந்துச்சான்னு பார்த்து நார்மலான அந்த நான் வெஜிடேரியன் அவ்வளோ எடுக்காத பாப்புலேஷன் இருக்குல்ல, அதோட கம்பேர் பண்ணா இவங்களுக்கு அதிகமா இருந்திருக்கு. ஓகே, கார்டியாக் அரெஸ்ட். பட் இந்த நான்வெஜ் மட்டும்தான் ரீசன்னு நம்ம சொல்ல முடியாது. திஸ் குட் பி ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். ஸோ இப்போ லேட்டஸ்ட் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, நான் வெஜிடேரியன்லயே குட் ஃபேட்ஸ்ன்னு இருக்கு. அந்த ஃபேட்ஸ் வந்து நம்ம கெட்ட கொலஸ்ட்ராலை கம்மி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஓவராலாக நம்ம நான் வெஜிடேரியன் மாடரேஷன்ல எடுக்கிறதுல ஒரு தப்புமே கிடையாது. ஏன்னா நான்வெஜ்ல குவாலிட்டி ஆஃப் த ப்ரோட்டீன் நியூட்ரியன்ஸ் இஸ் வெரி வெரி ஹை கம்பேர்ட் டு வெஜிடேரியன் ஃபுட்ஸ். அண்ட் இப்போ வந்து சிக்கன் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது அதில் வேரியஸ் பார்ட்ஸ் இருக்குது. இப்போ வந்து நிறைய பேர் வந்து விங்ஸ் எடுப்பாங்க, தைஸ் எடுப்பாங்க. ஸோ அவங்களே ஒரு ரீசன் சொல்லிக்கிறாங்களே, இதை வந்து விங்ஸ் எடுத்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், தைஸ் எடுத்தால் வந்து நான் இன்னும் ஸ்ட்ராங்காக, இது மாதிரி அவங்களே ஒரு விஷயம் சொல்லிக்கிறாங்க. நிறைய மித்ஸை பேசுகிறாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அதை எடுக்கிறது வந்து நல்லது, இல்லாட்டி இப்படி தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கா? ஸோ இப்போ சிக்கனை பொறுத்த வரைக்கும் விங்ஸில் ஃபேட் அதிகம், ஏன்னா தோல் இருக்கிறதுனால. சரியா? ஸோ நீங்கள் ஒரு விங்ஸ் எடுக்கிறீங்க, அது டோட்டலாக 50 கிராம் இருக்குன்னா அதில் உங்களுக்கு 10 கிராம் வந்து ஸ்கின்னே வந்துடுது. ஸோ விங்ஸ் நம்ம சிக்கனில் நம்ம சாப்பிட்றோம்னா நம்ம ஃபேட் கண்டென்ட் அதிகமாக எடுக்கிறோம், கேலரிஸ் அதிகமாக எடுக்கிறோம். அதே லெக்ஸுக்கு போகலாம். ஓகே, தை பீஸ் பிரெஸ்டோட கம்பேர் பண்ணும்போது லெக்ஸில் ஃபேட் கொஞ்சம் அதிகம். ஆனால் சில பேருக்கு அந்த லெக்கு ரொம்ப மஸ்குலராக இருக்கும், அந்த டேஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால லெக் சாப்பிடுவாங்க. புரோட்டீன் கண்டென்ட் சிக்கன் ஓவராலா எல்லாத்துலயுமே ஒண்ணுதான். பிரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எதுக்கு அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம்னா, ஃபேட்டோட பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மி அதுல. ஆனா பிரெஸ்ட்டை நம்ம குக் பண்ணும் போது ரொம்ப கரெக்டா குக் பண்ணணும். கொஞ்சோண்டு ஓவர் குக் நம்ம பண்ணிட்டாலும் டேஸ்ட் கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆயிடுறதுனால சாப்பிட பிடிக்காது நிறைய பேருக்கு. ஓகே, நிறைய பேர் இந்த லெக் பீஸ் இருக்கு தெரியுமா, அந்த பிரியாணியில் இருக்கும் போது அப்படியே செம்மையா ஹாப்பி ஆயிடுவாங்க. அது மாதிரி வந்து லெக் பீஸை பார்த்தாலே